அப்போஸ்தல நடபடிகள் 19வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் படிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்களின் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமாம், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு சபைக்கு வந்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கிறாரு, அந்த விசுவாசிகளை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்டார். விசுவாசிகள் ஆயிட்டீங்க, பரிசுத்த அபிஷேகம் பெற்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அந்த சபை மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே, இதை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றாங்க. பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஆமென். முதல்ல விசுவாசிகளானோ, அதுக்கப்புறம் அபிஷேகம் பெறணும். 2 அனுபவம் இருக்கு. நீங்கள் விசுவாசிகளான போது எப்படி விசுவாசி ஆகுறது? எப்படி விசுவாசி ஆகுறது? யோவான் 3:16 யோவான் 3:16 எடுத்து படிச்சீங்கன்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆகவே தேவன் அவருடைய குமாரனை இந்த பூமியில மனிதன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு கொடுத்தார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். புரியுதுங்களா? அப்ப ரட்சிக்கப்படுறதுன்னா என்ன? விசுவாசிகள் எப்படி ஆகிறது? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, எனக்காக இந்த பூமிக்கு வந்த என் ஆண்டவர், என் இரட்சகர் என்று நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் விசுவாசியாக மாறுகிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்லா கவனிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, இயேசுவே என் உள்ளத்துல வாரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, யாரா இருந்தாலும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப அதுல சந்தேகமே இல்லை இல்லையா? விசுவாசிகளானோம், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன். இப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, நீங்க விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதுக்கு என்ன பதில் சொல்வீங்க? ஆமேன். எல்லாரும் அது சொல்ல முடியாது. அபிஷேகம் பெற்றவங்க தான் சொல்ல முடியும். அபிஷேகம் பெற்றவங்க தான் சொல்ல முடியும். ஆகவே விசுவாசிகளான போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அது ஒரு அனுபவம். அதாவது ரட்சிக்கப்படுறது ஒரு அனுபவம், அபிஷேகம் பெறுறது ஒரு அனுபவம். ஓகேயா? இப்ப இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்தாவியானவர் அவர் கர்த்தர், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். ஆகவே பரிசுத்தாவியானவரை கர்த்தர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வரணும், உங்க கூட வரணும். நான் போயிடுவேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போயிடுவேன் இந்த உலகத்திலிருந்து. நான் போன உடனே பரிசுத்தாவியானவர் வருவார். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். இங்கே யார் இருக்கிறது?
ஹல்லேலூயா. இங்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் போயிடுவேன், பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருப்பார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இங்கிருந்து என்ன பண்ணுவார்? சில வசனங்களை சொல்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 1 1-2 வசனங்கள் படிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தானியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு ஆவியானவருடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். ஆவியானவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறார். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்ந்தாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? படிங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். புரியுதுங்களா? நமக்கு போதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். அபிஷேகம் நமக்கு போதிக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அதாவது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். ஒரு குழந்தைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வளர்ந்த ஒருத்தனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா, மகன் அப்படின்வாங்க, இல்லைன்னா புத்திரன். பழைய காலத்தில் எப்படி சொல்லுவாங்க? புத்திரன். அந்த குழந்தைய பார்த்து புத்திரன் சொல்லுவாங்களா? கவனிங்க, புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பிள்ளை, பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது ஆமென் நம்ம புத்திரன். ஒரு வளர்ச்சி நமக்கு வருகிறது. அல்லேலூயா. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய எல்லாத்தையும் நம்ம சுதந்திரிக்கணும்னா நமக்கு தான் அது. தேவன் வைத்திருக்கிற எல்லாம் நமக்கு தான். ஆனால் எப்போ அது? நம்ம புத்திரராகும் போது தான். அல்லேலூயா. பிள்ளை ஆகிற வரைக்கும் பிள்ளையா இருக்கிறது நல்லது, ஆனால் சுதந்திரிக்க முடியாது. புரியுதா நான் சொல்றது? நீங்க பிள்ளையா இருக்கிற வரைக்கும் தேவனுடையவைகளை என்ன பண்ண முடியாது. பிள்ளை நல்லதுதான், அவர் பிள்ளை தான், எல்லாம் உங்களுக்கு உரியதுதான். ஆனால் அதை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆனால் அதை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? புத்திரராகணும், வளரணும், அபிஷேகம் பெறும் பொழுது. ஆமென். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 16:13 படிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எப்படி எதுல நடத்துவார்? சத்தியத்துக்குள்ள நடத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். எவ்வளவு தூரம் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அதனால நல்ல சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த சத்திய ஆவியாகிய அவர், பரிசுத்த ஆவியானவர், அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன செய்யணும் அப்படின்றது சொல்லப்பார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், அது பின்னாடி சொல்வேன், எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு சொல்வேன். இப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, ஏற்கனவே பெற்றவங்களாம் இருக்கீங்களே,
பெறாதவங்களும் இருக்கிறீங்க, பெற்றவங்க இருக்கீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க இருக்கிறீங்க, பெறாதவங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவங்க இருக்கிறீங்க. இப்போ பரிசுத்தாவியை பெற்றவர்கள் பெற்ற பின் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் படிங்க. துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியினாலே நிறைந்து தேவனை துதித்து வளர வேண்டும். ஐக்கியத்தில் வளரணும். நல்ல தேவனை என்ன பண்ணணும்? துதிக்கணும். அபிஷேகம் பெற்ற பிறகு வாய் மூடிட்டு இருக்கணும். பெறதுக்கே வாய் திறக்கணும். ஆமென். பெற்ற பிறகு ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நல்ல வாய் திறந்து கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். அல்லேலூயா. வளரணும். ஆவியில் நிறைந்து தேவனை துதித்து ஐக்கியத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 12:11. அபிஷேகம் பெற்ற பிறகு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியிலே அனலா இருக்கணும். அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவியில அனலா இருக்கணும். அதாவது நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடும். அந்நிய பாஷை பேசி நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நீங்க அனல் மூட்டி எழுப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்ம காரு கொஞ்சம் தூரம் ஓட்டினோடனே அது காலி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எங்கே போனோம்? பெட்ரோல் பங்க் போகணும். போய் பெட்ரோல் போடணும். கார் சரி, பைக் சரி, எதாக இருந்தாலும். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை கூட. நம்ம வாழ்க்கை கொஞ்ச நாள் ஓடின பிறகு அப்படியே டவுன் ஆயிடுது. டவுன் ஆகும்போது எங்கே போனோம்? பெட்ரோல் பங்குக்கா போனோம்? தேவ சமூகத்துக்கு போனோம். தேவ சமூகத்தில் போய் நல்ல ஆவியில் நிறைஞ்சி தேவனை ஆராதிக்கணும். நல்ல ஆவியில் நிறைஞ்சி தேவனை ஆராதிக்கணும். அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கணும். உங்களுடைய உள்ளான மனுஷன் பலனடைவான். அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அப்போ நல்ல தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஆராய்ச்சி அனலா இருக்கணும். ஆண்டவர் அனலா தான் இருக்க சொல்றாரு. நீ அனலாவது இரு, குளிராவது இரு, வெது வெதுப்பா இருக்கக்கூடாதுன்றார். நியூட்ரலே கிடையாது கர்த்தருடைய காரியங்கள். ஒன்று துன்மார்க்கன், இன்னொன்று யாரு? நீதிமான். இதுக்கு இடையில ஒரு குரூப்பை நான் கிடையாது. அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. துன்மார்க்கன்னா அவ்வளோதான், அழிவுக்கு போறான் அவன். நீதிமான்னா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறான். அதுக்காக தான் நம்ம ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆவியில் எப்போதும் அனலா இருக்கும். நல்லா அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிக்கும் போது அந்த அனல் வரணும். மேன் உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சிருவான். அதுக்கப்புறம் நல்லா அனலா இருக்க முடியும். நம்ம அனலா இருந்தா தான் குளிரா இருக்கிற இன்னொருத்தரை தூக்கி விட முடியும். புரியுதுங்களா? மக்கள் எல்லாம் பாவம் வெளியில குளிர்ந்து இருக்கிறாங்க, நொந்து போயிருக்கிறாங்க, நம்பிக்கையற்ற நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்ல அனலா இருப்பீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து, ஐயோ என்னம்மா வாழ்க்கை, வாழ்றதை பார்க்கலாம், என்ன பண்ணலாம், சேர்த்தே போயிடலாம் அப்படின்னு சொன்னா அதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. புரியுதுங்களா? அதான் நல்ல வாய்ப்பு. ஏம்மா சாவுற? ஏன் சாவுற? நம்ம சாவாம நம்ம பிழைத்திருக்கிறதுக்கு பல வழி இருக்கு. அதுல ஒரு வழி இயேசு தான். ஒரே வழிதான் இருக்கு, பல வழி இல்லை. ஒரே வழிதான் இயேசு. இயேசுவை நீ நோக்கி பார். இயேசுவை நீ நோக்கி கூப்பிடு. இந்த உன்னுடைய இக்கட்டில், இந்த பிரச்சனையில இயேசுவே எனக்கு உதவி செய்யும் கேளு. ஒரு உதவி செய்வார். ஆமென். அது நீங்க அனலா இருந்தா தான் செய்ய முடியும்.
அதனால் எப்போதும் நீங்கள் அனலாக இருக்கணும். எப்போதும் உங்ககிட்ட குளிராக இருக்கிறவங்க வருவாங்க, விசுவாசிங்களும் வருவாங்க, அவிசுவாசிங்களும் வருவாங்க. உங்ககிட்ட வந்து ஒரு அவிசுவாசி அப்படி சோர்வாக பேசும் பொழுது நீ விடக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாய்ப்பு என்ன பண்ணும்? ஆமாம், அவளை உற்சாகப்படுத்தி அவளை கர்த்தருக்குள்ளே நல்லா தூக்கி விடணும். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஆவியில் அனலாக இருக்கணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த கிருபை அந்நிய பாஷை வரங்களினால நம்மளை அனலாக வைத்துக் கொள்ள முடியும். ஆமென். அதுக்கப்புறமா கலாத்தியர் 5:22-23 படிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி, அதாவது அபிஷேகம் பெற்ற பிறகு கனி கொடுக்கணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். அல்லேலூயா. ஆவியின் கனியோ, ஆவியின் கனி, கனிகள் சொல்லல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அதாவது ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி அன்புன்னு சொல்லியிருக்கு. அது என்னது? அன்பு. அன்புக்குள்ள இதெல்லாம் அடங்கி இருக்கு. எப்படி ஒரு ஆரஞ்சில் எத்தனை சோளை இருக்கு? ஆமென். எத்தனை சோளை இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் அந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்கு. ஆவியின் கனின்றது அன்பு. அன்புக்குள்ள சந்தோஷம் இருக்கு. நீ நல்ல அன்பா இருந்தீங்கன்னா சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. சமாதானம் இருக்கு. நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க நிம்மதியாக இருப்பாங்க. அல்லேலூயா. அப்புறம் நீடிய பொறுமை, தயவு. தபடப்பான்னு குதிக்க மாட்டேன். அபிஷேகம் பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நீடிய பொறுமையாக இருப்பாங்க. தயவு, கஷ்டப்படுறவங்களுக்கு தயவு காட்டுவாங்க. நற்குணம், நல்ல குணம், விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம், கர்த்தர் மேல விசுவாசம். எனக்காக கர்த்தர் இருக்கிறார், அவர் என்ன கைவிட மாட்டார். விசுவாசம். அப்புறம் சாந்தம், இச்சையடக்கம். ஆகவே இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள வரணும். அபிஷேகம் பெற்ற பிறகு இந்த குணங்கள் நமக்குள்ள வரும். ஆமென். அப்படி ஒரு கனி. இன்னொன்று ஆத்துமாக்களாகிய கனி. அடுத்தது ஆத்துமாக்களாகிய கனி. பரலோகத்துக்கு போகும் பொழுது நம்ம ஒன்றும் எடுத்துட்டு போறதில்ல. நம்ம ஆதாயம் பண்ண ஆத்மா தான் அங்கே நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆதாயம் பண்ண ஆத்மா. நம்ம அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ளே நடத்தணும் பாருங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்து நடந்து வந்தாங்கன்னா அந்த ஆத்மா தான் கர்த்தரோடு. அதுதான் நம்ம கூட வரும். ஆண்டவர் அதுக்கான பலனை கொடுப்பார். பாரு, நீ சொன்னதுனால இவங்க வந்தாங்க, இவங்க ஆண்டவர் பிள்ளையா மாறினாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அதுக்கு உனக்கு அந்த ரிவார்ட் கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே 2 விதமான கனி, சுபாவங்கள் ஆகிய கனி, அப்புறம் ஆத்துமாக்களாகிய கனி. யார் கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல கனி கொடுக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருக்கெல்லாம் கொடுப்பார்? எப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் 2:37-38 படிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும்னா ஞானஸ்தானம் பெறணும். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்த அனுபவத்துக்கு வரணும். அது என்னது? ஞானஸ்தானம். அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தீங்கன்னா உடனே ஞானஸ்தானம் பெறணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த அபிஷேகம் வேணும்னா
ஞானஸ்தானம் பெறணும். ஞானஸ்தானம் பெறாமல் கூட சில சமயத்தில் கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. சிலருக்கு அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்க திரும்பி போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. ஞானஸ்தானம் முக்கியம். ஆகவே ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறவங்க இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது என்னையும் நிரப்புங்க நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆனால் கர்த்தர் நிரப்பின பிறகு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் ஞானஸ்தானம், அது அபிஷேகம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் அபிஷேகம். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க உடனே ஞானஸ்தானம் எடுத்து, ஏன்னா திருவிருந்த ஆராதனையில் எழும்பி போகிறது நல்லதில்லை, தப்புது. அதனால் ஞானஸ்தானம் நீங்கள் எடுக்கணும்னு எங்களை சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்போம். அல்லேலூயா. அடுத்தது ஏசாயா 44:3 படிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிறத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதுபோ தாகம் உள்ளவன் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறார். அப்போ ஒரு தாகம் இருக்கணும். புரியுதுங்களா? தாகம் உள்ளவனை கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புறார். இப்போ தாகம்னு சொன்னால் ஒருத்தன் இங்கே நீங்கள் இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற தாகம்லாம் இங்கே தாகினா உடனே நம்ம எதையாவது உடனே குடிச்சது. ஒரு வனாந்திரத்தில் நடக்கிறீங்கன்னு வைங்களேன், அங்கே தண்ணியே உங்களுக்கு கிடைக்கல. அங்கே தண்ணியே உங்களுக்கு கிடைக்காம இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு தாகம் எடுக்குது, ரொம்ப தாகம் எடுக்குது. எங்கே தண்ணி தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கல. அப்போ ஒருத்தர் வராரு, ஒருத்தர் வந்து பிரியாணி வச்சுருக்கார் கையில். அவர் வந்து உங்களுக்கு பிரியாணி கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? அதாவது நான் சொல்கிறது, இப்போ தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற நிலைமையில் போயிட்டுருக்கீங்க. அந்த சமயத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? பிரியாணி கொடுக்குறாரு. சாப்பிட முடியுமா? திருப்தியாக இருக்குமா? இதான், இப்படி தான் தாகம். புரியுதுங்களா? சரி, அதான் வேணான்ற இன்னொருத்தர் கேக் கொண்டாந்து கொடுக்குறாரு. சாப்பிட முடியுமா? முடியாது. ஏன்? தாகம். தாகம். இப்போ என்ன தான் வேணும்? தண்ணி தான் வேணும். ஜூஸ் குடித்தா கூட தாகம் போகாது. எது குடித்தா தான் தாகம் போகும்? ஆமாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஒரு தாகம் உனக்கு இருந்ததுன்னா நான் வல்லமையும் ஆவியவும் மேலே ஊற்றுவேன். அல்லேலூயா. வேற எதுவும் உன்னை திருப்திப்படுத்தக்கூடாது. எனக்கு ஆண்டவருடைய அபிஷேகம் மாத்திரம் என்னை திருப்திப்படுத்தணும். ஆண்டவரே என்ன அபிஷேகியும் அப்படின்னு நீ கேட்டினா அவருடைய வல்லமையினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுவார், ஆவியை ஊற்றுவார். யோவேல் 2:28-29 படிங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதாவது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அபிஷேகம் பெறதுக்கு ரெண்டு வேணும். ஒன்று நமக்கு குவாலிஃபிகேஷன். ஒன்று தாகம் இருக்கணும், இன்னொன்று என்ன இருக்கணும்? மாம்சமானவர்கள். நம்ம மாம்சம் தானே? ஆமாம். மாம்சமானவர்கள் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுவாங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். லூக்கா 11:13 படிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நீங்கள் நல்லா கர்த்தருக்குள்ளே வளரணும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஆமென். நீங்களும் அபிஷேகம் பெற்று
ஆண்டவருக்கு வல்லமையான சாட்சிகளாக மாற முடியும். எழும்புவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள், என்னை இப்பொழுதே நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்பொழுதே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வாயை திறந்து, கண்களை மூடிக்கோங்க, வாயை திறந்து என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேளுங்க.